ஆற்றங்கரையில் குளக்கரையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் நீங்கள் கேட்குறது என்னென்னா, அவங்க தானே அழுக்கில் வேலை செய்கிறாங்க. அழுக்கில் வேலை செய்கிறவங்களுக்கு காலில் அழுக்கு சேரும், பித்த வெடிப்பு வரும், பொழக்கிறது வெடிக்கிறது நியாயம். ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏன் பித்த வெடிப்பு வருது? சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் வராங்க. இதை தொடர்ந்து பார்க்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். இது எல்லாமே உள்ளங்கை சூடாக இருக்கும், பாதமும் சூடாக இருக்கும், தொப்புள் பகுதியும் சூடாக இருக்கும். இது எல்லாமே இந்த கொரோனா காலம் வந்துச்சு, என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் பேசாத, கீப் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளி பின்பற்றுக்குன்னு சொன்னாங்க. ஏன் இங்கேருந்து கிருமிகள் அங்கே ட்ராவல் ஆகுது போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பகுதியில் இருக்கும் மற்ற பகுதியை விட அந்த பகுதியில் கொரோனாவோடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. காரணம் என்னென்னா, அவங்க வணக்கம் மக்களே, நம்ம கூட மருத்துவர் பத்மநாபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவா இந்த களத்துமேட்ல வேலை செய்யறவங்க, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா வேலை செய்யறவங்களுக்கு தான் வந்து பாதத்துல வந்து வெடிப்பு வரும்னு சொல்லிட்டு, இந்த தண்ணியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெடிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு காலில் விதவிதமான பிரச்சனைகள் இருக்கு. ஆணி வருதுன்றாங்க, பித்த வெடிப்புன்றாங்க, இல்லைன்னா வந்து பாலமா பொழந்துகிட்டு இருக்கோம் இந்த பின்னாடி. அதெல்லாம் எதனால சார் வருது? அதிகப்படியான பித்தம் தாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்களா, பித்த வெடிப்பு. பித்தம்னே சூடு தானே, அந்த சூடுனால வரக்கூடிய வெடிப்பு. ஏன்னா நீங்கள் இது கூட கேட்கலாம், சிலருக்கு வந்து உள்ளங்கை இதெல்லாமே வந்து அப்படியே தோல் உறிஞ்சிட்ருக்கும், அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது நீங்கள் சொன்ன அனைத்துமே ஒரே வரியில் முடிக்கணும் அப்படின்னா அதிகப்படியான பித்தம் தான், சூடு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க களத்துமேட்டில் ஆற்றங்கரையில் குளக்கரையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் நீங்கள் கேட்குறது என்னென்னா, அவங்க தானே அழுக்கில் வேலை செய்கிறாங்க. அழுக்கில் வேலை செய்கிறவங்களுக்கு காலில் அழுக்கு சேரும், பித்த வெடிப்பு வரும், பொழக்கிறது வெடிக்கிறது நியாயம். ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏன் பித்த வெடிப்பு வருது அப்படிங்கிறது கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் மூலாதார சூடு ஏறுது. ஏசி ரூமில் உட்காந்தும் போது டோட்டலாக வெளிக்காற்று உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்க ஹீட்டு தொடர்ந்து இன்ஹீல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உணவு முறைகளும் சரியில்லை, நேரம் தவறி சாப்பிட்றாங்க, சரியாக தூங்குறதில்லை. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல உஷ்ணமாயிட்டு அவங்களுக்கு என்ன ஆகுன்னா, நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நீர் சத்து, எண்ணெய் சத்துக்களை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆகிக்கிட்டு அங்கங்கே அப்படியே பித்த வெடிப்பாகட்டும், அப்படியே ஒரு மாதிரி கீரலாக இருக்கும். அந்த கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உலக மேப்பெல்லாம் தெரியும் காலில். இது எல்லாமே அதிகப்படியான பித்தம் கூடுதலாக வரக்கூடிய பிரச்சனைங்க. கால் கட்டவரல் சொல்லுவாங்க, கட்டவரலுக்கு கீழே ஒரு மாதிரி வந்து வெடிச்சிருக்கும். அது எதனால சார்? அதிக வறட்சி காரணமா, இல்லை அது ஏதாவது சூட்டா? வறட்சி சூடு ரெண்டு ஒன்று தானேங்க. அப்போ காலில் வந்து இந்த கட்டவரல் கீழே வந்து வெடிப்பு வர்றதா இருக்கட்டும், அல்லது சிலருக்கு புண்ணு வரும். ஏன்னா அங்கே ஓப்பன் ஆனோன்னு உள்ளுக்குள்ளே போய் அப்படியே மண்ணுகள் அழுக்கு சேர்ந்து அந்த இடத்த அப்படியே அரிச்சு புண்ணு அப்படியே டெவலப் பண்ணி விடும். அப்போ எதுவாக இருந்தாலும் சரிங்க, முதல்ல வந்து இதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது தான், எல்லாத்துலேயும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க சார், இதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நம்ம சரி பண்ணுறோம், வந்துருச்சு என்ன செய்யறது? வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன செய்யலாம்னா, இரவு தூங்கும்போது நல்ல ஒரு 5-6 உப்புக்கல்லை எடுத்து தண்ணியில் போட்டு சுடுதண்ணியை வச்சு ஆறுனதுக்கப்புறம் லேசாக வெதுன்னு இருக்கும் பொழுதே காலை உள்ளே நல்லா வச்சு எடுத்துட்டு தொடச்சிட்டு ஒரு நல்ல அழகான விளக்கெண்ணெய் எடுத்து சும்மா லேசாக மசாஜ் பண்ணலாம். நல்லபடியாக மசாஜ் பண்ணிவிட்டு தொடர்ந்து கை காலெலாம் இப்படி தேய்ச்சிட்டு படுத்திங்கனாலே ஒரு வாரம் பண்ணாலே பித்த வெடிப்பு குறையிறத கண்கூட நீங்களே பார்க்கலாம். இன்னொன்று சார், இப்போ அதிக இந்த மாதிரி ஹீட்டுனால தான் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. எதனால வந்து பேசிக்கலாகவே ஒருத்தவங்களுக்கு உடம்புல பித்தம் அதிகமாகுது சார்? பித்தம் அதிகமாகிறதுக்கு பல காரணம் இருக்குங்க. அவங்களுடைய ஜீன் இயற்கையாகவே அவங்க அப்பா அம்மா வந்து பித்த உடம்பாக இருந்துச்சுனால இவங்களுக்கு பித்த உடம்பாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க வாழக்கூடிய சூழல். மூணாவது, அதிகப்படியான சிந்தனையே வந்து நம்மளுடைய உடம்புல பித்தத்தை அதிகப்படுத்திடும். இப்போ ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே மைண்ட் அப்படியே காமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து டென்ஷனாகவே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது ஒரு நியூஸ் பார்க்குறோம், அப்படியே ஒரு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம்ங்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்க்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். இது எல்லாமே பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்போ வாழ்வியல் முறை, உணவு சார்ந்த விஷயம், நம்மளுடைய மனோநிலை, இது எல்லாமே பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரண காரியங்கள். அதோடு சேர்த்து நம்மளுடைய ஜீனும் இருக்குது. அப்போ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்தாலே தெரியும். சார் இது நீங்கள் சொல்லலாம் சரிதான், என் உடம்பு பித்த உடம்புன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நைட்டு படுத்துன்னு தூக்கம் வராது, அப்படியே கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். உச்சந்தலில் கை வச்சு பார்த்தாங்கன்னா சூடாக இருக்கும், உள்ளங்கை சூடாக இருக்கும், பாதமும் சூடாக இருக்கும், தொப்புள் பகுதியும் சூடாக இருக்கும். இது எல்லாமே
சூடாக எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே பித்த உடம்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பித்தம்னு சொன்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க டீ காஃபி அதிகமா குடிக்கிறதுனால தான் வந்து பித்தம் வருதுன்னு. பித்தம்ன்றது உடல் சூடு தானே சார், இதுக்கும் டீ காஃபிக்கு என்ன சார் சம்பந்தம்? அதில் இருக்கக்கூடிய டீ தூளாக இருக்கட்டும், காஃபி தூளாக இருக்கட்டும், எல்லாமே பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய சத்துக்கள் அதில் இருக்குது. அதனால வந்து அது வந்து நம்ம உடம்புல பித்தத்தை அதிகம். எதுக்காக டீ காஃபி குடித்தாங்க அப்படின்னா, வெள்ளைக்காரங்காலத்தில் அவங்க வந்து குளிர் பிரதேசத்தில் இருந்தாங்க. அதனால உடம்பு வந்து ரொம்ப சில்லுனாயிரும். ரொம்ப சில்லுனாயிடுச்சுன்னா ரத்த ஓட்டம் வந்து அப்படியே தடைப்படும், அப்படியே உறைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதை அவங்க நார்மல் கொண்டு வர்றதுக்காக அப்பப்போ அந்த தேயிலையிலேருந்து எடுத்து டீ குடிச்சு அவங்க தன்னுடைய பாடி வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்ம ஊர் இயற்கையாகவே வந்து உஷ்ணமான பிரதேசம். இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணில் மறுபடியும் டீ காஃபி குடிச்சு ஏன் பித்தத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதான் என் கேள்வி. அப்போ அந்த காலத்தில் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, சுக்குமல்லி டீ குடித்தாங்க. சுக்குமல்லி காஃபியோ வெந்தய காஃபி இதெல்லாம் குடித்து அவங்க வந்து தன்னுடைய பாடி கண்டிஷன் நார்மலாக வச்சுருந்தாங்க. இந்த நல்லெண்ணெய் குளியல் வாரத்துக்கு ஒரு முறை பண்றது வந்து ரொம்ப நல்லது, விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெயில என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதையே தேய்ச்சி குளிக்கணும் சார் சூடு போறதுக்கு? நல்லெண்ணெய் வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் சொல்லியிருக்கிறோம். வாய்ப்பு இல்லாத பட்சத்துக்கு வேணால் ஒரு நாள் சொல்கிறாங்க. ஆனால் கம்பல்சரியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் 2 முறை தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது முழுக்க எள்ளு எண்ணெய்ங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 2வது இந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த மெலனின்னு சொல்லுவாங்க, தோலில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா அது ஒரு மினுமினுப்பு தன்மையை அது கொடுக்கும். அப்படிங்கும்போது எண்ணெய் அவ்வளோ நல்லது, உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. இல்லைங்க ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த நல்லெண்ணெயில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லெண்ணெயில் சும்மா 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு காய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. எந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தாலும் சரிங்க, லேசாக காய்ச்சி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெயில வந்து லைட்டா பூண்டு தட்டி போட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு லைட்டா ஹீட் பண்ணி தலை குளிக்கிறாங்க. அதெல்லாம் தாளிப்பா சார், எதுக்கு அதெல்லாம் போட்டு குளிக்கிறாங்க? இல்லைங்க, தாளிப்பு இல்லைங்க, ஒரு மருத்துவ குணம் தான் அது. நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்க மட்டும் இல்லைங்க, காதுக்கு ஒரு ட்ராப் விடுவாங்க. பூண்டு தட்டி போட்டு லேசாக காய்ச்சி காதில் ஒரு ட்ராப் விட்டாங்க அப்படின்னா காதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வந்து வெளியில் வந்துடும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஊற்றுனப்பவே வராதுங்க. நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் குளிச்சதுக்கிட்டு 1 நாள் 2 நாள் அப்படியே தூங்கி எந்திரிச்சு உருண்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே அழுக்குகள்லாம் ஒன்று சேர்ந்து காலைல தூங்கி வந்து லேசாக எடுத்தாலே அதுவாக வந்துடும். அப்போ இதுதான் மருத்துவத்துக்காக தான் அவங்க வச்சுருக்குறாங்க. அப்போ காது, கண், உச்சந்தலை, உடம்பு எல்லாமே அவங்க ஆயில் பாத் எடுக்கும் பொழுது அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க. அதுக்காக தான் அதை வச்சது அவங்க. ஸோ இந்த நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறத தாண்டி வேற என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா வந்து உடல் சூடு நீங்கும் சார்? இன்னும் கிராமங்களில் நீங்கள் திருச்சி மாவட்டத்துக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் பல இடங்கள்ல இந்த மருங்காபுரி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் தடவிருப்பாங்க. பகல்லேயே சும்மா சாதாரணமாகவே வந்து வேப்பெண்ணெயை தடவிக்கிட்டு தலைக்கு வேப்பெண்ணெய் வச்சுக்குவாங்க, உடம்பு ஃபுல்லாக வேப்பெண்ணெய் தடவிட்டு அவங்க பாட்டு வயலில் வேலை செய்வாங்க அல்லது மற்ற வேலையாக இருந்தாலும் செஞ்சுட்டு இருப்பாங்க. சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கு தான் குளிப்பாங்க. அவங்க காலையில் குளிக்க மாட்டாங்க, அப்படி குளிப்பாங்க. அப்படி குளிக்க அவங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, டோட்டலாகவே அவங்க உடம்பே வந்து முழுக்க ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக ஒரு கவசம் மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா காலம் வந்துச்சு, என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் பேசாத, கீப் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளி பின்பற்றுக்குன்னு சொன்னாங்க. ஏன், இங்கேருந்து கிருமிகள் அங்கே ட்ராவல் ஆகுது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பகுதியில் இருக்க மற்ற பகுதியை விட அந்த பகுதியில் கொரோனாவோடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. காரணம் என்னென்னா, அவங்க சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன், ஆரம்பத்துலேருந்து அவங்க வேப்பெண்ணெயை தடவிக்கிட்டு அசால்ட்டாக போயிருக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு வாழ்வியல் முறையாகவே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு நோய் சக்தி இயற்கையாகவே அதிகமாக இருந்ததுங்க. நன்றி சார். வணக்கங்க.